இந்தியாவின் தமிழ்நாடு நெல்லை மாவட்டம் காவல் நிலைய பகுதிக்கு அருகிலுள்ள புண்ணியவாளன்புரம் வேளாங்கண்ணி மாதா தேவாலயத்தில் ஜேசிபியின் திருச்சொரூபத்திற்கு அருகில் அமர்ந்து இளம்பெண் ஒருவர் சினிமா பாடலுக்கு ரீல் செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்ட சம்பவம் பெரும் சர்ச்சையையும் கத்தோலிக்க மக்களிடையே கடும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. குறித்த புண்ணியவாளன்புரம் தேவாலயத்தில் பக்தர்கள் தங்களின் துன்பங்களையும் துயரங்களையும் இயேசுவிடம் நேரடியாக பகிர்ந்து கொள்வது போன்றதொரு உணர்வை ஏற்படுத்துவதற்காக பெஞ்ச் ஒன்றில் இயேசு அமர்ந்திருப்பது போன்றதொரு தத்துரூபமான திருச்சொரூபம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் மக்கள் மட்டுமன்றி பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வருகை தரும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் இந்த சிலைக்கு முன்பாக முழங்காலிட்டு மெழுகுவர்த்தி ஏந்தி உருக்கமாக பிரார்த்தனைகளில் ஈடுபடுவது வழமையாகும். இந்த நிலையில் தேவாலயத்திற்கு வந்த இளம்பெண் ஒருவர் இந்த இயேசுவின் சிலைக்கு அருகில் அமர்ந்து சினிமா பாடல் ஒன்றுக்கு வாயசைத்து இயேசுவை கொஞ்சுவது போல் ரீல்ஸ் காணொலி ஒன்றை பதிவு செய்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். இக்காணொலி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியதை அடுத்து கிறிஸ்தவ மக்களின் மத நம்பிக்கையை புண்படுத்தும் வகையில் இச்செயல் அமைந்துள்ளதாக பலரும் தங்களது கண்டனங்களை பதிவிட்டு வருகின்றனர். இதுகுறித்து அலங்கார மாதா அன்பியத்தின் பிரதிநிதி அருள் ஜெகர் ரூபர்ட் கருத்து தெரிவிக்கையில், பக்தர்கள் தங்களின் கவலைகளை சொல்லி கண்ணீர் சிந்தி ஜெபிக்கும் புனிதமான இடத்தில் சினிமா பாடலுக்கு டூயட் பாடுவது போல் ரீல்ஸ் எடுத்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கிறிஸ்தவர்கள் மட்டுமன்றி ஏனைய மதங்களை சேர்ந்தவர்களும் இதற்கு சமூக வலைதளங்களில் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இவ்வாறான பொறுப்பற்ற செயல்கள் மத ரீதியான முரண்பாடுகளை தோற்றுவிக்கக்கூடும் என்பதனால் போலீசார் சம்பந்தப்பட்ட நபர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இவ்விடயம் குறித்து தேவாலய நிர்வாகத்தினரை தொடர்பு கொண்டு கேட்டபோது இந்த விவகாரம் காரணமாக பொதுமக்களிடையே வீண் மத குழப்பங்களோ முரண்பாடுகளோ ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதனால் நிலைமையை சுமூகமாக கையாள்வதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளனர். இதனிடையே சம்பவம் தொடர்பாக தேவாலய தரப்பிலிருந்து இதுவரை உத்தியோகபூர்வமாக எவ்வித முறைப்பாடுகளும் அளிக்கப்படவில்லை என தெரிவித்துள்ள தமிழக போலீசார் சமூக வலைதளங்களில் வைரலாகிய காணொலியை அடிப்படையாக கொண்டு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். முதற்கட்ட விசாரணைகளின்படி குறித்த காணொலியை பதிவிட்ட பெண் குமரி மாவட்டம் அழகபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர்.